கதையின் நாயகன் அறிவுமதி என்கிற வெற்றி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர், எங்களோட இன்வைட் ஏற்று வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்னைக்கு வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி கொன்றல் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சார் மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. மல்லிகாவா அசத்தி இருக்கக்கூடிய பிரிகிடா அவர்களை தான் கூப்பிட போகிறோம். எனக்கு எப்பவுமே ஒன்று தோணும், இவங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலேட்டபிளான கேர்ள் நெக்ஸ்ட் டோர் முகம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ பிரிகிடா, ஓரிரு வார்த்தைகள் படத்தை பற்றியும் உங்களுடைய மெமரிஸும். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். நாங்கள் வந்து ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குவிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்ட இருந்தோ கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம். ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்ட இருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு இருந்தார் டே ஒன் அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷனலாக எல்லாமே வந்து 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாரு, பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட், அது நம்ம தப்பா இந்த காலத்துல பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90s பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம், பண்ற படம் எல்லாமே நான் வந்து 80s 90s தான் பண்றேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையா இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 monthsல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்துல எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்றேன்னா, என்னோட பாட்டியை மைண்ட்ல வச்சுட்டு நான் நடிச்ச படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோட பாட்டிக்கு வந்து 4 பசங்க, என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. என்னை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் எங்க இந்த படத்துக்குள்ள வந்து சோல்ஃபுல்லா இறங்கினேன்னா, ஒரு போட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேல கையில வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிட்டு நீங்க வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ற ஷாட், அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர். அந்த பிக்சர்ல வந்து நான் என்னோட பாட்டியே வந்து நினைச்சு ஐ ஜஸ்ட் வெண்ட் இன்டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாம எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷனலா எனக்குள்ள போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சுது, எல்லாம் நடந்துட்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் வரும் எங்களுக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோட ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்.
ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆயிடுவேன். அதுக்கு ஒரு மாசம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரதுக்கு. அப்ப சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்ல எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமால எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகுற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால நான் இதை எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ பீங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீங் இன் தி சினிமா, நான் எப்பவுமே விடாம தொடர்ந்து என்னோட முயற்சியை வந்து பண்ணிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பா இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேல நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட I'm just wishing and I'm wishing the crew members and myself for doing this film. I'm so happy to be a part again and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமா இருந்தது and thank you so much for மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக்ல வந்து இந்த படத்துல நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவு நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்க போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்க வந்து ஒரு பெரிய இல்லை சார், உங்களை தான் தேங்க்யூ ஸோ மச் சார். இட்லி கடையில வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு, மறந்துடக்கூடாது யாரையும் நீ, எங்க போனாலும் நீ யாரையும் மறந்துடக்கூடாது, எல்லாம் நீங்க வந்துருவீங்க பட் மறந்துடுவீங்கன்னு சொன்னீங்க. நான் சத்தியமா மறக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களோட பிளெஸிங் எப்பவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி, சாரி என்னோட கோஸ்டாரையே நான் வந்து விட்டுட்டேன். இல்லை 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 சார், நிஜமாவே இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டா போனதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 2 days தான் இருந்திருக்கும். அந்த நாள்ல வந்து காலைல வருவோம், ஓகே ஷார்ட் எடுத்தான்னு சொல்லுவோம், போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய டைமே இருந்தது இல்லை. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹி சச் அ பேஷனேட் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஆக்ட் வித். ஐ எம் ஸோ ஹாப்பி பேரிங் அப் வித் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபியூச்சர்ல கூட உங்களோட படத்துக்காக நான் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ as well. And thank you so much. Thank you so much. Keep loving me. Keep supporting me. Thank you so much. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைமே இல்லைன்னா அது எவ்வளவு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட். சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுடைய பாட்டியினுடைய பிளெஸிங் உங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிச்சயமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இங்க வந்து பேச போறது அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தயால் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 5 years-ஆக தயால் சாரை தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. நம்ம டக்குன்னு ஒரு 2 weeks கழிச்சு கால் பண்ணோம், சார் அது படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னு. அதே மாதிரி அதனால அப்போ முடிவு பண்ணிட்டு இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும், மிஸ் பண்ணால் அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போறேன்னா ஃபோனு அடிச்சு அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்க அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், எப்போ சார் ஷூட்டிங் பண்ணால் 1 வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார், 22 நாள் சொன்னார். ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், சார் நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுங்க சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் படத்தை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் அதை பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட இது ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல ஒரு அந்த மரண தண்டனை அது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிற படமாக இருக்குது, நல்லா இருக்கு. வெற்றி, உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. அப்படியே பிரிகதா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்டட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்க மியூசிக் என் லைஃப்ல ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமா. ஸோ பொண்ணு பார்க்க போற இடத்துல என்னைக்குமே பொண்ணு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு.
ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான் குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்தன் கொலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக வந்து ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் விஷஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ஸோ அடுத்தது எல்லாரும் இவரை பற்றி புகழ்ந்து பயங்கர பிளானிங் அது இதுன்னு எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் வெற்றி, தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கீங்க. வி ஆல் விஷ் யூ ஒன்லி ஹியூஜ் சக்ஸஸ் ஃப்ரம் ஹியர் ஆன். ஸோ பயங்கரமாக தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக இன்னும் பெரிய மேடைகள் காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு முகம். இவங்க ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னா பயங்கர கம்ஃபர்டிங்காக இருக்கும். அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், ஆசிரியர் சர்க்குணமா இந்த படத்தில் கலக்கிருக்கக்கூடிய சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது வந்து டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு ஒரு இன்னைக்கு ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் நிறைய கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் எக்ஸா லான்ச் ஆகி நிறைய படங்களுக்கு முக்கியமான எக்ஸ் ஃபேக்டராக மாறிக்கக்கூடிய மியூசிக் கம்போசர் தர்பக சிவா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். பேசுவீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, as a technician and as an artist, நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரௌட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி when I finish my career, when I look back at my repertoire and say, okay, these are the films I've seen, I've worked on, I want to be proud of every single film. So இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் I'm not sure, but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very, very proud of for being a part of it. Just cliched எல்லாம் சொல்கிற விஷயம் இல்லை, but of course when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film, அப்படிலாம் தாண்டி அவரோட focus is always on making a great film. A film எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து we were not talking about how to make a song, இந்த பாட்டு எப்படி வைரல் ஆக்குறது, இது எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது. there was no conversations like that. இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும், what's the most exciting song we can do for the situation. Same thing with the score. ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே he gave me like a big flow chart. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஸோ படத்தோடைய மியூசிக்கல் ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்ட்டு he gave me a flow chart of the dynamics of music. ஸ்கோர் இங்கே எப்படி இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு he gave me the freedom. He said, this is just a blueprint that I made, but இதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மறந்துடுங்க, do whatever you want அப்படின்னு தான் சொன்னார். ஸோ I really enjoyed working with you and I'm so glad I'm a part of this film. And this is a very, very honest and a sincere approach. And congratulations to everybody who's been part of this film. And I know, just like me, all of you are in this film for the content and
for what you get to do in this film. I know we all know that we don't get to do this in all the films. So congratulations to everyone, and I wish everyone the best and hope you all connect to this film. Thank you. இவ்வளோ அளவாக பேசுகிறாரே நீங்கள்